பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் குறித்து அவர் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் பதிவொன்றையிட்டு ராமநாதன் அர்ச்சுனா பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். கொடுத்த பதிவில், என் வாழ்க்கையில் நான் யாருடனும் வம்பு தும்பு சண்டைக்கு போனதில்லை. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று என் தந்தை தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார். கடந்த வருடம் ஒரு துன்பியல் சம்பவம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை விட ஒரு வைத்தியராக மனதுக்குள் ஒரு ஆழமான கவலையை உண்டாக்கி இருக்கிறது. காயங்களுக்கு மருந்தும் கைகளால் காயத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றேன். ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி காவாலித்தனம் செய்யும் போது பொறுமையும் ஒரு தடவை செத்து போய்விடுகிறது. ஆழமான வரிகளுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழிலுள்ள பிரபல தனியார் உணவகம் ஒன்றில் உணவருந்த சென்ற வேளை அங்கு உணவருந்தி கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தன்னுடன் வாக்குவாதப்பட்டு தன்னை பின்காணால் தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் காவல்துறை விசாரணையில் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த நபரை தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்திருந்த பின்னணியில் தற்போது தனது முகநூல் பக்கத்தில் அவ்வாறு பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ராமநாதன் அர்ச்சுனா மேலும் தெரிவிக்கையில், திட்டமிட்டப்பட்டு என்னை தாக்குவதற்கு அனுப்பப்பட்ட இருவரும் ஏற்கனவே எனக்கு எதிராக இயங்குகின்ற ஒரு சிலரால் அனுப்பி வைக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனுடன் யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிரபல கட்சியொன்றும் ஒரு சில வைத்தியசாலை ஊழியர்களும் சம்பந்தம் இருப்பதாக மீண்டும் மீண்டும் தகவல் வருகிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளை சத்திர சிகிச்சை முடிந்ததும் வீடு செல்ல அனுமதிக்காமல் சட்ட வைத்திய அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக நம்பகரமான வைத்தியசாலை செய்திகள் தெரிவிக்கின்றன. சாதாரணமாக தலையில் ஒரு காயம் வந்தால் 24 மணி நேரம் ஒப்சர்வேஷன் சார்ட் போடப்பட்டு 24 மணி நேரம் முடிந்த பின்னர் ஜேஎம்ஓ பார்ப்பதற்கு மறைக்கப்பட்டு அவர் பார்த்த பின்பு வைத்தியசாலையில் இருந்து விடுவிக்கப்படுவது வழமை. நேற்றைய தினம் இரவு 12 மணியுடன் 24 மணி நேர ஒப்சர்வேஷன் காலப்பகுதி முடிவடைந்தும் இந்த பத்தி எழுதி கொண்டிருக்கும் நேரம் வரை யாழ்ப்பாணத்தில் வேலை செய்கின்ற எந்த சட்ட வைத்திய அதிகாரியும் போய் பார்க்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இனிமேல் போய் கால நேரம் பார்த்திருப்பதாக நேரத்தை மாற்றி எழுதினால் அல்லது புது பக்கம் ஒன்றை போட்டு ஃபிஸ்டியை மாற்றி எழுதினால் தான் உண்டு. சம்பந்தப்பட்ட நபர் குற்றவாளியாக இருந்தும் இதுவரை எனது வழக்கிற்காக போலீசார் அவரை கைது செய்யாமல் இருப்பதும் அதன் பின்பு அவரை தொடர்ந்து வைத்தியசாலையில் வைத்திருப்பதன் மூலம் அவரது உயிருக்கு ஆபத்து என பலியான தகவல்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கும் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையின் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறது என்பதே உண்மை. இது எப்படியோ ஒரு பெரிய வைத்திய மாஃபியாவிற்காக போராடி கொண்டிருக்கும் தனியொருவனை வைத்தியசாலை நிர்வாகமும் ஏற்கனவே குற்றச்சாட்டப்பட்ட சட்டத்துறை அதிகாரிகளும் திட்டமிட்ட ரீதியில் முன்வைக்கப்பட்ட வழக்கிற்காக என்னையை கைது செய்வதுதான் நடக்கப் போகிறது. இலங்கை அரசியலை பொறுத்தவரை முக்கியமாக ஊழல், லஞ்சம் போன்றவற்றுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அரசாங்கத்தை பெற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் இதனை மிகவும் லாபகமாக பாவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீதிமன்றம் திட்டமிட்ட ரீதியில் ஏமாற்றப்பட்டு போலீசார் சட்ட வைத்திய அதிகாரிகளின் உதவியுடன் பொய் வழக்கு ஒன்றினை எனக்கு எதிராக போடுவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. போலீசார் மனச்சாட்சியுடன் இதய சுத்தியுடனும் செயற்படுவார்களாக இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பொதுவெளியில் தாக்கியதற்காக நான் 8 முறை பாட்டிற்கு அவர்கள் இருவரையும் இப்போது கைது செய்திருக்க வேண்டும். சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லிக்கொண்டே அரசாங்கம் இப்போது சிஸ்டத்தை தங்களுக்கு சார்பாக சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறது. நாளை நடக்கவிருக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் நான் கைது செய்யப்பட போவதும் அதன் பின்னர் திட்டமிட்ட ரீதியில் சட்ட வைத்திய அதிகாரிகள் பிழையான உண்மைக்கு புறம்பான சட்ட வைத்திய அறிக்கையுடன் வந்து நிற்கப் போவதும் வெள்ளிடை மலை. எது எப்படியோ நீதிமன்றங்களையும் பொதுமக்களையும் ஆளும் அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டது இது முதல் தடவை அல்ல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாத அரசாங்கம் நாளை பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ந்து ஆதரவுகளையும் உங்கள் ஒத்துழைப்பையும் வழங்குங்கள். ஆனால் மறுபடியும் காலங்கடந்து ஒரு நாள் உண்மை முகங்கள் தெரியும் போது நீங்கள் விழித்தெழ ஆரம்பிக்கும் போது இன்னொரு அர்ச்சுனாவை தேட வேண்டி இருக்கும். காலம் உங்களுக்கு இன்னொரு அர்ச்சுனாவை தர வேண்டும் என்பது நீதியாக இருந்தால் அது தந்தே தீரும். ஒரு மருத்துவ மாஃபியாவுக்கு எதிராக, ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக, ஒரு ஊழல்வாதிக்கு எதிராக, ஒரு லஞ்சவாதிக்கு எதிராக போராடும் ஒரு தனியொருவனை நீங்கள் இழப்பதற்கு தயாராக இருங்கள். ஏனெனில் இழப்புகளை உண்மைகளை வழிகளாக தந்து போயிருக்கிறது. உங்களுக்கு உண்மையாக இருந்த தேசிய தலைவரின் மொத்த இழப்பு இந்த 15 வருடங்களில் காவாலிகளையும், ஆவா குழுக்களையும், கஞ்சா கடத்தல்காரர்களையும், பெண்களையும், பாலியல் பலாத்காரம் செய்பவர்களையும், வெளிநாட்டிலிருந்து வந்து கொள்ளையில் ஈடுபட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லும் நிலைமையையும், அது தவிர வெளிநாட்டிலிருந்து இயக்கப்படுகின்ற ஒட்டுக்குழுக்களையும் சுதந்திரமாக நடமாட விட்டிருக்கிறது. மக்களாக உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் போராடுவதில் எந்த பயனும் இருக்காது. காலங்கடந்த ஞானம், ஏட்டுச்சுரக்காய் போன்றன வாழ்க்கைக்கு எமக்கு உதவப் போவது இல்லை. கடந்த காலம் போல் இந்த முறையும் இழப்புகளுக்கு தயாராக இருக்கிறேன் என்று அந்த பதவியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுர அரசின் மின்தடை குறித்து மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருள்திங்கம்
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். நான் ஸ்வஸ்திகா ரோலிங்கம், மக்கள் போராட்ட முன்னணியின் மத்திய குழு உறுப்பினராக இந்த ஊடக சந்திப்பில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். மின்சார கட்டணங்கள் என்பது நமது நாட்டிலே ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயம், அதே போன்ற ஒரு பாரதூரமான விடயம். காரணம், கடந்த 2 வருடங்களாக குறைந்த வருமான குடும்பங்களில் இருப்பவர்களின் மின்சார கட்டணங்கள் அல்லது மின்சார கனெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 150,000 குடும்பங்களின் மின்சாரங்கள் மின்சார கனெக்ஷன்ஸ் துண்டிக்கப்பட்டது. அவர்களுக்கு மின்சார கட்டணங்கள் கட்ட முடியாமல் போனதினால் அவர்களது கனெக்ஷன்ஸ் ஆனது துண்டிக்கப்பட்டது என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும். இதுவரை காலமும் அரசாங்க பதவிக்கு வந்ததிலிருந்து பல மாதங்களின் பின் இப்பொழுது அரசாங்கம் கூறுகின்றது, நாங்கள் இந்த மின்சார கட்டணங்களை குறைக்கப் போகின்றோம் என்று. ஆனால் மின்சார கட்டணங்களை எவ்வாறு அரசாங்கம் குறைக்கப் போகுது என்று கூறி நாங்கள் ஒரு முறை பார்த்தோமானால், குறைந்த யூனிட்ஸை பாவிக்கின்றவர்கள், குறைந்த மின்சார அலகுகளை பாவிக்கின்றவர்கள், கிட்டத்தட்ட 30% 30 அலகுகளுக்கு குறைந்த அலகுகளை பாவிக்கின்றவர்களுக்கும், அதே போன்று பெரிய பெரிய கம்பெனிகளுக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவான மின்சார குறைப்பு தான் வருகின்றது. எனவே இந்த அரசாங்கமானது குறைந்த மின்சாரத்தை பாவிக்கின்ற குறைந்த வருமான கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற குடும்பங்களையும் தனவந்தர்களையும் கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரியின் கீழ் போட்டு, ஒரே கூட்டின் கீழ் போட்டு தான் இந்த அரசாங்கம் பார்க்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இவ்வாறான ஒரு நெருக்கடியில் தான் அன்று பிப்ரவரி 9 ஒரு மின்சார துண்டிப்பு நாடு பூராக வந்தது. மின்சார துண்டிப்பு நாடு பூராக வரும் பொழுது இது ஒரு பாரதூரமான விடயம். நாடு பூராக ஒரு துண்டிப்பு ஒன்று வரும் பொழுது இது ஒரு பாரதூரமான விடயம். நாட்டின் பொருளாதாரத்துக்கு, நாட்டின் பாதுகாப்புக்கு, பல விடயங்களுக்கு, அரசியலுக்கு கூட இது பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாகும். ஆனால் அரசாங்கம் இதனை மிகவும் ஒரு சொற்ப விடயமாக கருதில் கொண்டு ஒரு குரங்கொன்று இந்த ஒரு மின் நிலையத்தை தாக்கியபடினால் அல்லது மின் கம்பத்தை தாக்கியபடினால் தான் இந்த மின்சார துண்டிப்பு ஏற்பட்டதென்று கூறி மிகவும் ஒரு சிறு விடயம் போன்று அவர்கள் இதனை ஒரு நையாண்டிக்குரிய ஒரு விடயம் போன்று மாற்றியிருந்தார்கள். அதன் பின்பு ஒரு நாளின் பின்னல் அவர்கள் கூறினார்கள், இல்லை, இது குரங்கின் பிரச்சனை அல்ல, இது ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரிய சக்தியினால் வருகின்ற பிறப்பிக்கப்படுகின்ற மின்சாரமானது அதிகமாக பிறப்பிக்கப்படுகின்றபடினால் அல்லது பிறப்பிக்கப்படும் மின்சாரமானது குறைந்த வீதமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பாவிக்கப்படியினால் அந்த மின்சாரத்தை சரியான முறையில் சேகரிப்பதற்கும் அந்த மின்சாரத்தை சரியான முறையிலே உள்வாங்குவதற்கும் நமக்கு ஒரு சிஸ்டம் இல்லாதபடியினாலும் இவ்வாறான மின்சார தடைகள், துண்டிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதுன்னு கூறினார்கள். இதனைத்தான் அவர்கள் காரணமாக கூறிக்கொண்டிருந்தார்கள். இது சரியா பிள்ளையாண்டு கூறும் அளவுக்கு நமக்கு நிபுணத்துவம் இல்லை என்ற போதிலும், சூரிய சக்தியினால் வருகின்ற மின்சாரத்தை சரியான முறையிலே ஒரு சிஸ்டத்திற்குள் உள்வாங்குவதற்கு நமக்கான ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லாவிட்டால் எமது மின்சார துறையானது நவீனமயப்படுத்தாமல் இருக்கும் என்பது உண்மையானால், இன்று வரைக்கும் மேலும் மேலும் மின்சாரத்தை பிறப்பிப்பதற்காக நாங்கள் பல மின்சார நிலையங்களை கட்டி கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு மன்னார் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட அரைவாசி அந்த மன்னார் தீவின் அரைவாசி நிலப்பரப்பை எடுத்து ஒரு காற்றாலை மின் நிலையத்தை நாங்கள் அதானி நிறுவனத்தின் மேற்பார்வையின் கீழ், அதானி நிறுவனத்தின் கீழ் கட்டி கொண்டிருக்கின்றோம். எனவே இன்று வரைக்கும் மாற்று சக்தியின் மூலம் பிறப்பிக்கப்படுகின்ற மின்சாரத்தை நமக்கு சரியான முறையில் உள்வாங்குவதற்கு எமது மின்சார சிஸ்டமானது நவீனமயப்படுத்தப்படவில்லை என்று அரசாங்கம் இப்பொழுது நமக்கு கூறுமானால், இந்த காற்றாலைகளில் இந்த வரப்போகின்ற 484 மெகாவாட் இந்த மின்சாரத்தை நாங்கள் எவ்வாறு உள்வாங்கப் போகின்றோம், அதற்கு சரியான முறையில் சரியான தரவுகள் நமக்கு இருக்கின்றதா, சரியான ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றதா போன்ற பல கேள்விகள் மத்தியிலே எழுகின்றது. இந்த கேள்விகள் மிகவும் முக்கியமான கேள்விகள். பிரதானமான விடயம் என்னவென்றால், இந்த கேள்விகளுக்கு பதில் ஏதும் எடுக்காமல் அரசாங்கம் ஒரு மன்னார் தீவின் அரைவாசியை ஒரு பல்தேசிய கம்பெனிக்கு கொடுத்திருக்கின்றதா, அதுவும் மின்சாரத்தை பிறப்பிப்பதற்கு பல்தேசிய கம்பெனிக்கு கொடுத்திருக்கின்றதா போன்ற பல மிகவும் முக்கியமான கேள்விகள் மத்தியில் எழுகின்றது.
எனவே நாங்கள் அரசாங்கம் வந்து சில மாதங்கள் தான் ஆகிவிட்டது. எனவே மின்சார தடை ஏற்பட்டதினால் அரசாங்கம் நாளையே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. இருந்த போதிலும் இதுவரைக்கும் பல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் மின்தடை ஏற்படும் பொழுது 2022ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு முறையும் மின்தடை ஏற்படும் பொழுது ஏதாவது ஒரு ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு ஏதாவது ஒரு அறிக்கை ஒன்று வெளியே வரும். எனவே இந்த அறிக்கைகளை படித்து உண்மையாகவே எமது சிஸ்டமானது நவீனமயப்படுத்தப்பட வேண்டுமா, நவீனமயப்படுத்தப்பட வேண்டுமானால் அதற்கு முதலீடை செய்ய வேண்டும் என்றும், மாற்றாக தேவையில்லாத இடங்களிலே முதலீடுகளை செய்ய வேண்டாம் என்றும் நாங்கள் அரசாங்கத்திடம் கூறுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது மேலும் பாரதூரமாக காணப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், எமது நாடானது அனல் மின் நிலையங்களிலே தங்கியிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எமது மின்சார துறையானது அனல் மின் நிலையங்களிலே தங்கியிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே மின்சார தடை ஏற்படும் பொழுது இந்த அனல் மின் நிலையங்களில் காணப்படுகின்ற யந்திரங்களை குளிர்மை செய்வதற்கு கூட மின்சாரம் இல்லாமல் போகுமானால் அதை மீண்டும் அந்த அனல் மின் நிலையங்களை மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு நமக்கு பல நாட்கள் எடுக்கின்றது என்பதும் இப்பொழுது நமக்கு தெரிய வருகிறது. எனவே இது ஒரு பாரதூரமான பிரச்சனை. ஒரு நாள் மின்தடை ஏற்பட்டால் அந்த மின்தடையிலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு பல நாட்கள் செல்லும் என்பதுதான் இன்று நமது சிஸ்டமாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இதனை அரசாங்கத்துக்கு மிகவும் பக்குவமாக கூறிக்கொள்கின்றோம். அதாவது எமது இதுவரை காணப்படுகின்ற அறிக்கைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எமது நாட்டின் மின்சார தேவைகளையும் எமது நாட்டின் மின்சார சிஸ்டத்தையும் நவீனப்படுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இறுதியாக நான் கூற விரும்புவது என்னவென்றால், நமது நாட்டிலே போன வருடம் 2024ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் கீழ் ஒரு புதிய சிலோன் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் ஒன்று கொண்டு வரப்பட்டது, ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தில் பிரதானமாக எமது மின்சார சபையை பல கூறுகளாக பிரித்து அதன் மூலம் அந்த மின்சார சபையின் திறனை அதிகரிக்கப் போகின்றோம் என்று கூறி அரசாங்கம் கூறியது. அப்பொழுது இந்த அரசாங்கம், இப்பொழுது நமக்கு இருக்கின்ற அரசாங்கம், அப்பொழுது அன்று எதிர்க்கட்சியில் இருந்தது, அவர்கள் கூறினார்கள் இந்த சட்டமானது இலங்கை மக்களுக்கும் இலங்கையின் பொருளாதாரத்துக்கும் எதிராக காணப்படுகின்ற சட்டம் என்று கூறி பல எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் இறுதியில் அவர்கள் கூறினார்கள், கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து விட்டோமானால் இந்த சட்டத்தை நாங்கள் மீளெடுப்போம் என்றுதான் கூறினார்கள். ஆனால் இப்பொழுது நமக்கு தெரிய வருகின்றது, இதே சட்டத்தை, மின்சார சபை சட்டத்தை அவர்கள் மேலும் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்த போகின்றார்கள் என்பது இப்பொழுது நமக்கு தெரிய வருகின்றது. எனவே அதற்கு நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்து எதிர்த்தரப்பிலிருந்து கூறுகின்ற விடயம் என்னவென்றால், பல நாடுகளில், ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பல நாடுகளிலே மின்சாரமானது மின்சார சபைகளானது, மின்சார ப்ரொடக்ஷனானது, டிஸ்ட்ரிபியூஷனானது தனியார்மயப்படுத்தப்பட்டு இன்று அந்த நாடுகள் பல மின்சார நெருக்கடியிலே முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், மின்சார நெருக்கடிகளை முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறி அவர்களது பொருளியலாளர்களும் அவர்களது ஆய்வாளர்களும் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இது இப்பொழுது அம்பலமயமாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எனவே இவ்வாறு இருக்கையிலே ஐரோப்பிய நாடுகளில் கூட எமக்கு முன்னர் அவர்கள் மின்சாரத்தை தனியார்மயப்படுத்தி இப்பொழுது பல நெருக்கடிகளை முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் வேறு வேறு நாடுகளில் செய்து பிழைத்து போன விடயங்களை எமது நாடுகளில் இப்பொழுது நாங்கள் செய்ய முனைந்து கொண்டிருக்கின்றோம். எமது நாட்டிலே தனியார் மயப்படுத்தல் என்ற விடயமானது எவ்வாறு சென்றிருக்கின்றது என்று பார்க்க வேண்டுமானால், அண்மை காலத்திலே பல மிகவும் கொடூரமான விபத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கான பிரதானமான காரணம் எமது போக்குவரத்தை, எமது பஸ் பேருந்துகளை நாங்கள் தனியார் மயப்படுத்தி அந்த பஸ் பேருந்துகள் லாபத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பதனால்தான், அரைவாசி விரைவாக ஓடிக்கொண்டிருப்பதனால்தான், வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதனால்தான், லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் மிகவும் கடினமாக ஓடிக்கொண்டிருப்பதனால்தான் பல விபத்துகள் எமது நாட்டிலே இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே போக்குவரத்து துறைக்கு தனியார் மயப்படுத்தியதனால் இந்த நிலை என்று வருமானால், மின்சாரம் போன்ற ஒரு அடிப்படையான விடயத்தை எந்த விதமான ஆய்வும், எந்த விதமான கரிசனையும், எந்த விதமான ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல், கலந்துரையாடலும் இல்லாமல் போன அரசாங்கம் IMF கூறியதற்காக தனியார் மயப்படுத்தியுள்ளது. அதனை இந்த அரசாங்கமும் முன்கொண்டு செல்கின்றது. இதன் பாரதூரமான விளைவுகளை நாங்கள் எமது வருங்கால சந்ததிகளில் தான் பார்க்க
இந்த இந்த விளைவுகளை நமக்கு பார்க்க கிடைக்கும். எனவே இதனையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு கண்டனமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் கொண்டு வந்த இந்த மின்சார சபை சட்டத்தை அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது, என்பிபி அரசாங்கமானது எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது எடுத்த நிலைப்பாடு, அதாவது இந்த சட்டத்தை மீளப் பெறுவோம் என்ற எடுத்த நிலைப்பாடை இப்பொழுது அவர்கள் 2/3 பங்கு அதிகாரம் கொண்ட பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். அந்த பாராளுமன்றத்திலே இந்த சட்டத்தை மீளப்பெற வேண்டும் என்ற செய்தியையும் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.